இந்த வீடியோவில் வந்து ஒரு பெஸ்ட்டான 125 சிசியில் இருக்கக்கூடிய ஸ்கூட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டிவிஎஸோட என்டார்க்கு. இந்த ஸ்கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போன வருஷம் தான் லான்ச் பண்ணாங்க. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக செல் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதோட ஸ்பெக்கை பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேரியன்ட் இருக்குது, 12 கலர் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் வேரியன்ட், இன்னொன்று வந்து ரேஸ் எடிஷன், இன்னொன்று வந்து சூப்பர் ஸ்குவாட் எடிஷன், இன்னொன்று வந்து ரேஸ் எக்ஸ்பி எடிஷன். இதோட மேக்ஸிமம் பவர்னு பார்க்கும்போது 9.25 கொடுத்துருக்காங்க. டார்க்னு பார்க்கும்போது 10.5 வந்து கொடுத்துருக்காங்க. 124.8 cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 5.8 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. இதோட மைலேஜ்னு பார்க்கும்போது 42 வந்து எதிர்பார்க்கலாம் per லிட்டருக்கு. டாப் ஸ்பீட் பார்க்கும்போது 95 km/h வச்சிருக்காங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னாக்கா 96,000 1,10,000 கிட்ட வரும். அந்தந்த வேரியன்ட் தகுந்த மாதிரி அதோட விலையும் இருக்கும். பிரேக்கிங் பார்க்கும்போது எஸ்பிடி வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்க் 2 ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுமே 12 inch டியூப் ஸ்டைர் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பூட் ஸ்பேஸ் வந்தாங்கன்னா 20 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி கேட் லேம்ப் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜிபிஎஸ் நேவிகேஷன் சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் இருக்குது. யூஎஸ்பி சார்ஜிங் போட்டிருக்கு. 5 வருஷம் வாரண்டி இருக்குது. இந்த வண்டியோட மொத்த வெயிட் 118 kg வந்து கொடுத்துருக்காங்க. 155 mm கிரவுண்ட் கிளிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் வாரண்டி இருக்குது. இதுக்கு பிக்கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வண்டி. கன்சோல் பார்க்கும்போது எல்லாமே டிஜிட்டல் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓடோமீட்டர், ஸ்பெரோமீட்டர், ட்ரிப் மீட்டர், டாக்கோமீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தான். இந்த ஸ்கூட்டியில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சுசுக்கியோட ஆக்சஸ் 125. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்கூட்டி தான். இப்போ இந்த ஸ்கூட்டி பற்றி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கலர் ஆப்ஷன் கிட்ட இருக்குது. 3 வேரியன்ட் இருக்குது. ஸ்டாண்டர்டு, ஸ்பெஷலி, அப்புறம் ரைடு கனெக்ட் எடிஷன் சொல்லிட்டு 3 வேரியன்ட் இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 93,000 1,05,000 வந்து வேரியன்ட் அந்த மாதிரி அதோட விலை வந்து இருக்கும். 124.6 cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர்னு பார்க்கும்போது 8.7 கொடுத்துருக்காங்க. டார்க் வந்து 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். கிக் வித் செல்ஃப் ஃப்ரண்ட் ஆப்ஷன் இருக்குது. 160 mm வந்து கிரவுண்ட் கிளீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்க்கும்போது 50 km/லிட்டர் வந்து எதிர்பார்க்கலாம். டேங்கோட கெப்பாசிட்டி 5 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட மொத்த வெயிட் 104 kg தான். டிஸ்க் ட்ரம் 2 ஆப்ஷன் இருக்குது. காமி பிரேக்கிங் சிஸ்டம் ஆப்ஷன் இருக்குது. 12 inch டியூப் ஸ்டைர் வந்து கொடுக்குறாங்க ரெண்டு வீலுமே. சாரி, ஃப்ரண்ட்டில் வந்து 12 inch கொடுக்குறாங்க. ரியரில் வந்து 10 inch கொடுக்குறாங்க. எல்இடி கேட் லேம்ப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர் இது வந்து மொத்தம் டிஜிட்டல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்பீடோமீட்டர் வந்துட்டு ஹேண்ட்லாக்ல வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பூட் ஸ்பேஸ்னு பார்க்கும்போது 21.8 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சுசுகி ஆக்சஸ் 125 கொஞ்சம் பிரபலமான ஸ்கூட்டி தான், பாப்புலரான ஸ்கூட்டி தான். கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கலாம். கன்சோல்னு பார்க்கும்போது டிஜிட்டல் வித் ஹேண்ட்லாக், அதாவது செமி டிஜிட்டல் வந்து கொடுக்குறாங்க. ஸ்பீடோமீட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லாக் கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டரும் செமி டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிற ஸ்கூட்டி டிவிஎஸ் ஜூபிட்டர் 125. இது ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு ஸ்கூட்டி தான், நல்ல ஸ்கூட்டி தான். இதோட விலைன்னு பார்க்கும்போது 93,000 1,03,000 அந்த வேரியன்ட் தகுந்த மாதிரி அதோட விலை வந்து இருக்கும். 124.8 cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர்னு பார்க்கும்போது 8.04 வந்து கொடுத்துருக்காங்க. டார்க்னு பார்க்கும்போது 10.5 வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 5.1 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. எஸ்பிடி வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்க் ட்ரம் 2 ஆப்ஷன் இருக்குது. 12 inch டியூப் டயர் வந்து கொடுக்குறாங்க அந்த வண்டியில். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 108 கிலோ இதோட வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. 163 mm கிரவுண்ட் கிளீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர்லாம் டிஜிட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. செமி டிஜிட்டலில் வந்து ஸ்பீடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டிஆர் எல்இடி லைட் இருக்குது. எல்இடி கேட் லேம்ப் ஆப்ஷன் இருக்குது. போட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 33 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கூட்டி தான், பிரபலமான ஒரு ஸ்கூட்டி தான். அடுத்த பார்க்க போகிற ஸ்கூட்டி ஹோண்டா ஆக்டிவா 125. இது ஹோண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக செல்லிங் ஆகிட்டு இருக்க ஒரு ஸ்கூட்டி தான். இதோட விலைன்னு பார்க்கும்போது 91,000 1,05,000 வந்து இருக்கும். 3 வேரியன்ட் இருக்குது. ஸ்டாண்டர்டு, ப்ரீமியம், டீலக்ஸ் வேரியன்ட் இருக்குது. இதோட மைலேஜ்னு பார்க்கும்போது 47 வந்து பார்த்தீங்கன்னா per லிட்டருக்கு வந்து எதிர்பார்க்கலாம். இதோட இன்ஜின் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது 124 cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 8.18 மேக்ஸிமம் பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. 10.3 வந்து டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் ஃபேன் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ் ஆப்ஷன் இருக்குது. டிஸ்க் ட்ரம் 2 ஆப்ஷன் இருக்குது. 12 inch டியூப் ஸ்டைர் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் ரியல் 10 inch வந்து கொடுத்துருக்காங்க. டியூப் ஸ்டைர் தான். இந்த ஸ்கூட்டியோட மொத்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 110 கிலோ தான். 162 mm வந்து கிரவுண்ட் கிளீன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டிஆர் எல்இடி லைட் இருக்குது. எல்இடி ஹெட் லேம்ப் ஆப்ஷனும் இருக்குது. ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர் எல்லாமே டிஜிட்டல் தான் கொடுக்குறாங்க. ஸ்பீடோமீட்டர் மட்டும் ஹேண்ட்லாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டி நல்ல சேல் ஆகிட்டு இருக்க ஒரு ஸ்கூட்டி தான். கண்டிப்பாக எல்லோரும் வாங்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிற ஸ்கூட்டின்னு பார்க்கும்போது யமகாவோட ரைசர் அந்த ஸ்கூட்டி தான். இது 125 cc கேட்டகரி தான் வரும். இதோட விலைன்னு பார்க்கும்போது 92,000 1,03,000 விலை வந்து இருக்கும். 3 வேரியன்ட் இருக்குது. ஹைப்ரிட் மாடல், மோட்டோ ஜிபி எடிஷன், ஸ்ட்ரீட் ரேலி எடிஷன் இருக்குது. இதோட மேக்ஸிமம் பிரேக் ஹார்ஸ் பவர்னு பார்க்கும்போது 8.04 வந்து கொடுத்துருக்காங்க. டார்க்னு பார்க்கும்போது 10.3 வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 5.2 லிட்டர் வந்து டேங்கோட கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ்னு பார்க்கும்போது 52 வந்து per லிட்டருக்கு எதிர்பார்க்கலாம். இது வந்து யூபிஎஸ் ஆப்ஷன் இருக்குது. டிஸ்க் ட்ரம் 2 ஆப்ஷன் இருக்குது. 12 inch டியூப் ஸ்டைர் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரியர்னு பார்க்கும்போது 10 inch டியூப் ஸ்டைர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட்னு பார்க்கும்போது 98 kg வந்து கொடுத்துருக்காங்க. 145 mm கிரவுண்ட் கிளீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி டிஜிட்டல் தான் எல்லாமே. இதில் 21 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் அலாரம் ஆப்ஷன் இருக்குது. ஸ்மார்ட் மோட்டர் ஜென்ரேட்டர் வந்து இதில் இருக்குது. குயிக், அதாவது இன்ஜின் கில் சுவிட்ச் வந்து இருக்குது. எல்இடி கேட் லேம்ப் வந்து இருக்குது.
ஆட்டோ ஸ்டாப் ஃபீச்சரும் இதில் வந்து இருக்குது. எப்பவுமே டாப் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபீச்சரும் கொடுத்துருப்பாங்க. பேஸ் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சி வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது எல்இடி லைட்லாம் பதிலாக ஹேலஜன் பல்ப் வந்து கொடுத்துருப்பாங்க எல்லா வெஹிக்கிளுமே. ஸோ நீங்கள் வாங்குறது வந்து டாப் வேரியண்ட் வந்து வாங்க, கொஞ்சம் ஃபீச்சர் அட்வான்ஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். இதோட கன்சோல்னு பார்க்கும்போது ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், ட்ரிப்போமீட்டர் எல்லாமே டிஜிட்டலாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டான ஸ்கூட்டி தான். கண்டிப்பாக எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டி தான். அடுத்ததாக பார்க்க போகிறது சுசுக்கியோட பர்ஜுமன் ஸ்ட்ரீட் அந்த ஸ்கூட்டி தான். இதோட விலைன்னு பார்க்கும்போது 1,05,000 1,10,000 வந்து இருக்கும். ப்ளூடூத் எடிஷன் ஆப்ஷன் இருக்குது. இதோட மேப் பிரேக்கர்ஸ் பவர்னு பார்க்கும்போது 8.5 வந்து கொடுத்துருக்காங்க. டார்க்னு பார்க்கும்போது 10 வந்து கொடுத்துருக்காங்க. 124cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சீட் ஏர் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். 5.5 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ்னு பார்க்கும்போது 48 per லிட்டர் வந்து நீங்கள் வந்து கிலோமீட்டர் வந்து எதிர்பார்க்கலாம். டிஸ்க் ட்ரம் 2 ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 12 இன்ச் டியூப்லெஸ் டயர் கொடுக்குறாங்க. ரியரில் 10 இன்ச் டியூப்லெஸ் டயர் வந்து கொடுக்குறாங்க. வண்டியோட மொத்த வெயிட் 110 kg தான். 160 mm கிரவுண்ட் கிளின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி இன்ஸ்ட்ருமெண்டல் கல்ச்சர் வந்து டிஜிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. 21.5 லிட்டர் வந்து போர்ட் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க. எல்இடி ஹெட் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி டெய்ல் லைட்டும் எல்இடியும் கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், ட்ரிப் மீட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த பார்க்க போகிறது யமகாவோட ஃபெசினோ 125. இதுவும் ஒரு பிரபலமான ஒரு ஸ்கூட்டி தான். இதோட விலைன்னு பார்க்கும்போது 86,000 1 லட்ச ரூபாய்க்கு உள்ளே வந்து இருக்கும். ஸ்டாண்டர்டு, டீலக்ஸ், ஹைப்ரிட் 3 வேரியண்ட் வந்து இதில் வந்து இருக்குது. இதோட பேஸ் வேரியண்ட்டான ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8.04 வந்து மேக்ஸிமம் பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. 10.3 வந்து பார்த்தீங்கன்னா டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டாப் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட் லேம்ப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் பேஸ் வேரியண்ட் வந்து எல்இடி ஹெட் லேம்ப் கொடுக்கல, ஹேலஜன் தான் கொடுத்துருக்காங்க. 125cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சென்ட் ஏர் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். 5.2 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ் பார்க்கும்போது 50 km/லிட்டர் வந்து எதிர்பார்க்கலாம். டிஸ்க் ட்ரம் 2 ஆப்ஷன் இருக்குது. 12 இன்ச் டியூப்லெஸ் டயர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் வந்து 10 இன்ச் டியூப்லெஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட மொத்த வெயிட் 100 கிலோ தான். 145 mm கிரவுண்ட் கிளின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 21 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து இதில் வந்து இருக்குது. இதோட கன்சோல்னு பார்க்கும்போது ஃபுல் எல்லாமே டிஜிட்டல் தான் கொடுக்குறாங்க. டாப் வேரியண்ட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்இடி ஹெட் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட் லேம்ப் கொடுக்கல, ஹேலஜன் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஜின் ஷைட் அண்ட் கட் ஆஃப் ஃபீச்சரும் இதில் வந்து இருக்குது. ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், ட்ரிப் மீட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தான் இதில் வந்து இருக்குது. அடுத்த பார்க்க போகிற ஸ்கூட்டி ஹோண்டாவுடைய கிரேசியா அந்த ஸ்கூட்டி தான். இதோட விலைன்னு பார்க்கும்போது 95,000 1.6 lakhsக்குள்ளே வந்து இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 வெர்ஷன் இருக்குது. ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், ஸ்போர்ட்ஸு, ரெஸ்பால் எடிஷன் இருக்குது. இதோட பிரேக்கர்ஸ் பவர்னு பார்க்கும்போது 8.14 வந்து கொடுத்துருக்காங்க. டார்க்னு பார்க்கும்போது 10.3 வந்து கொடுத்துருக்காங்க. 5.3 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ்னு பார்க்கும்போது 45 வந்து பார்த்தீங்கன்னா per லிட்டருக்கு வந்து எதிர்பார்க்கலாம். 12 இன்ச் டியூப்லெஸ் டயர் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 10 இன்ச் டியூப்லெஸ் டயர் வந்து ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட்னு பார்க்கும்போது 108 kg வந்து கொடுத்துருக்காங்க. 171 mm வந்து கிரவுண்ட் கிளின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கன்சோல்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டிஜிட்டல் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், ட்ரிப் மீட்டர் எல்லாமே டிஜிட்டல் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஸ்க் ட்ரம் 2 ஆப்ஷன் இருக்குது. காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் அதில் வந்து இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹீரோ நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மேஸ்ட்ரோ எட்ஜ் 125 அந்த பைக்கு ஸ்கூட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட விலைன்னு பார்க்கும்போது 90,000 1,15,000 வந்து இருக்கும். அந்தந்த வேரியன்ட் தகுந்த மாதிரி அதோட விலையும் இருக்கும். இதோட மேக்ஸிமம் பவர்னு பார்க்கும்போது பிரேக் ஹார்ஸ் பவர்னு பார்க்கும்போது 9 வந்து கொடுத்துருக்காங்க. டார்க்னு பார்க்கும்போது 10.4 வந்து கொடுத்துருக்காங்க. 124.6cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 5 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்க்கும்போது 45 வந்து பார்த்தீங்கன்னா per லிட்டர் வந்து எதிர்பார்க்கலாம். ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. 12 இன்ச் டியூப்லெஸ் டயர் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 10 இன்ச் டியூப்லெஸ் டயர் வந்து ரியரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டியோட மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா 111 கிலோ தான். 155 mm கிரவுண்ட் கிளின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா கன்சோல்னு பார்க்கும்போது ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர் டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் வந்து ஹேண்ட்லாக்கில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஹெட்லைட் வந்து பார்க்கும்போது எல்இடி தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டாப் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் பேசிக் வேரியண்ட் வந்து எல்இடி இல்லை, சாதாரண ஹேலஜன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஹீரோ மேஸ்ட்ரோ எட்ஜ் ஸ்கூட்டியும் ஒரு பிரபலமான ஸ்கூட்டி தான். அதிக பேர் விரும்பக்கூடிய ஒரு ஸ்கூட்டி தான் இதுவும். அடுத்த பார்க்க போகிற ஸ்கூட்டி ஹீரோ டெஸ்டினி 125. இதோட விலைன்னு பார்க்கும்போது 86,000 1,03,000 வந்து இருக்கும். 3 வேரியண்ட் கிட்ட வந்து இருக்குது. எல்எக்ஸ், பிஎக்ஸ், பிளாட்டினம், 100 மில்லியன் எடிஷன் சொல்லிட்டு இருக்குது. இதோட பிரேக்கர்ஸ் பவர்னு பார்க்கும்போது 9 வந்து கொடுத்துருக்காங்க. டார்க்னு பார்க்கும்போது 10.4 வந்து கொடுத்துருக்காங்க. 124.6 cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். 5 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்க்கும்போது 45 வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் per லிட்டர் வந்து எதிர்பார்க்கலாம். ஐபிஎஸ் ஆப்ஷன் இருக்குது. டிஸ்க் ட்ரம் 2 ஆப்ஷன் இருக்குது. 10 இன்ச் டியூப்லெஸ் டயர் வந்து 2 வீலுமே கொடுக்குறாங்க. வண்டியோட மொத்த வெயிட் 114 kg தான். 155 mm கிரவுண்ட் கிளின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் வந்து பார்க்கும்போது டிஜிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் மட்டும் ஹேண்ட்லாக்கில் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் மீட்டர், டேக்கோமீட்டர் வந்து செமி டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேலஜன் லைட் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க.